ஸ்குவாட்னா இங்க பாருங்க, நின்னுட்டு ஜம்பிங் ஸ்குவாட் ஒரு 15 reps. 1 2 டக் வாக்னா பாத்தீங்கன்னா இங்க வருங்க, இப்படி உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு இங்க வருங்க 1 2 3 4 ஸ்லோவா கோப்ரா. ஓகேங்க, ஸ்லோவா. நான் வந்து 2 kg தம்புல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல தம்புல்ஸ் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில். ஜிம்முக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி சேலட்டுங்க லைட்டா வந்து ஒரு 10 கிராம் வந்து ரா பீனட் குக் பண்ண. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 3 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டே 3ல பாத்தீங்கன்னா காலையில வந்து என்ன பண்ணேன்னா, காலையில வந்து வீடியோ என்னால எடுக்க முடியல. ஏன்னா காலையில வந்து நான் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் குடிச்சாங்க ஒரு சின்ன கப்ல. அப்புறம் வந்து 3 மேரிகோல்டு பிஸ்கெட், அது என்னால விட முடியல. உங்களுக்காக நான் வந்து ட்ரை பண்றேன். அது மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து சாப்பிடலாம், உங்க கேலரிஸ்க்குள்ள நீங்க வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி வித்தவுட் சுகரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மேரிகோல்டு பிஸ்கெட்டுங்க. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து குக்கும்பர் அண்ட் ஸ்வீட் கார்ன் சேலட்டுங்க. லைட்டா வந்து ஒரு 10 கிராம் வந்து ரா பீனட் குக் பண்ண பீனட் எல்லாம் போட்டு சேலட் மாதிரி போட்டு லைட்டா சால்ட், லைட்டா வந்து மிளகுத்தூள்லாம் போட்டு அது கொஞ்சம் ஒரு சின்ன பவுலுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேட் லாஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா குக்கும்பர்ல வந்து அதிகம் வந்து நீர்ச்சத்து அதிகமா இருக்கு, அதனால வந்து கண்டிப்பா ஃபேட் லாஸ் பண்ணும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டு 2 சப்பாத்தில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 90 கிராம் சப்பாத்தி, 2 சப்பாத்தி தாங்க, 90 கிராம் சப்பாத்தி. அதுல வந்து 230 கேலரிஸ்ங்க. லைட்டா வந்து பீனட் பட்டர், சும்மா ஒரு 10 கிராம் பீனட் பட்டர் எடுத்து 2 சப்பாத்தி. அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. சரிங்களா? இப்ப லஞ்ச் என்ன பாத்தீங்கன்னா, லஞ்ச்ல வந்து லைட்டா வந்து ஜிம்முக்கு வந்திருக்கேன். லைட்டா வந்து இன்னைக்கு வந்து ஃபுல் பாடிக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு லஞ்ச் பாத்தீங்கன்னா அந்த கேரட்டு, பீன்ஸ், கேப்சிகம் அந்த 3 போட்டு கொஞ்சம் பொரியல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன். 6 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வெயிட் செக் பண்றேங்க. இன்னைக்கு வந்து ஃபுல் பாடிக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். இது வந்து ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல வந்து சப்போஸ் வந்து இருந்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம நீங்க வீட்டுல பண்ணலாம், இல்ல ஜிம்முக்கு நீங்க போய் இந்த மாதிரி ஒர்க் அவுட் நீங்க பார்த்தும் பண்ணலாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டே 3. ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே வார்ம் அப் பண்ணிருங்க. வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். வார்ம் அப் வந்து அதுலயே வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்க. வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே சரிங்களா? இப்போ வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜம்பிங் ஸ்குவாட். இங்க வருங்க, ஜம்பிங் ஸ்குவாட்னா இங்க வருங்க, நின்னுட்டு ஜம்பிங் ஸ்குவாட் ஒரு 15 reps. 1 2 3 4 5 6 7 8 9 10 5 4 3 2 1. ஓகே, இந்த மாதிரி வந்து 15 reps ஒரு 3 செட் பண்ணுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து 3 செட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு 15 repsக்கு ஒரு 20 seconds பிரேக். 20 seconds அப்படின்னா வந்து ஒரு 1 minute விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3 செட் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டக் வாக். டக் வாக்னா பாத்தீங்கன்னா இங்க வருங்க, இப்படி உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு இங்க வருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 5. அதே மாதிரி ஆப்போசிட் இங்க இருங்க 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு 3 செட் பண்ணுங்க. 10 reps போதும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? ஸ்லோவா 1 ஸ்லோவா கோப்ரா. ஓகேங்க, ஸ்லோவா 2. ஓகே, ஸ்லோவா 3 4 5 6 slow 7 8. எல்லா ஒர்க்கும் நீங்க ஸ்லோவா தான் பண்ணணும், ஃபாஸ்டா பண்ணவே கூடாது. ஏன்னா ஃபாஸ்டா பண்ணி அங்க பிடிச்சிக்கும், நீங்க பண்றதுக்கு ஃபீல் ஆகாதுங்க. 10 லாஸ்ட் 5. நீங்க நார்மலா இதுக்கு வந்து பிரீத் இன் பிரீத் அவுட் நீங்க நார்மலா நீங்க பண்ணிக்கலாம். 4
3 2 சூப்பர் லாஸ்ட் ஒன் ஓகே இந்த மாதிரி வந்து 15 reps நீங்க பண்ணுங்க ஒரு 3 செட் பண்ணீங்கன்னா போதும் நீங்க வந்து மெயினா வந்து ஒர்க் அவுட் மட்டும் பண்ணா மட்டும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது கண்டிப்பா இதுல வந்து நீங்க என்னென்ன பண்ணணும்னா இன்க்ளூட்னா டயட் உங்க ஒர்க் அவுட் மெயினா வந்து ஸ்லீப்பிங் மெயினா வந்து 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க வந்து தூங்கியே ஆகணுங்க இந்த 8 மணி நேரம் நீங்க தூங்கினாதான் நீங்க அந்த அந்த தூக்கத்தை தான் வந்து ஃபேட் லாஸே நடக்கும் உங்க பாடியில இங்க வருங்க நான் வந்து 2 kg தம்பிள்ஸ் எடுத்திருக்கேன் நீங்க வீட்டுல தம்பிள்ஸ் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லைன்னா வந்து ஒரு வெயிட்டான பொருளோ சின்னதா அப்படி வெயிட் இல்லாமையும் கூட நீங்க பண்ணலாம் நீங்க பாருங்க இப்படி பிடிச்சுக்கோங்க தம்பிள்ஸ் இப்படி பிடிச்சிட்டு உங்க லெக் வந்து ஷோல்டருக்கு நேரம் வச்சுக்கோங்க ஷோல்டருக்கு நேரம் வச்சுட்டு உங்க தம்பிள்ஸ் இப்படி பிடிச்சிட்டு உங்க பாடி வந்து லைட்டா பெண்ட் பண்ணணும் உங்க நீ பெண்ட் பண்ணணும் பெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டோலையே ஜம்ப் பண்ணணும் டோ இந்த ஹீல் வந்து கீழே படக்கூடாது உங்க டோலையே இங்க இருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓகே இந்த மாதிரி 3 செட் பண்ணுங்க 20 ரெப்ஸ்ங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சது எனக்கு கம்மியாவே பண்ணலாம் ஒன்றும் அவசரம் இல்லை 6 நாள் தான் ஆனா வந்து நீங்க என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல தான் இருக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க சாப்பிட்டுட்டு மாங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் அது வேஸ்ட் அது நீங்க மீது லைட்டா ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்க டயட் தான் மெயினா நான் லைட்டா தான் பண்ணியிருக்கேன் ஆனா வந்து மெயினா வந்து சாப்பாடு ஃபுட்ல வந்து கரெக்டா இருக்கணுங்க ஆமாங்க அதான் அப்பதான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க கோல் நீங்க அச்சீவ் பண்ணிடலாங்க ஓகே நம்ம சேனலுக்கு புதுசா வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்